வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். ரயில்வே தொழிற்சங்கம் கலந்துரையாடலை புறக்கணித்துள்ளது. பணி பகிஷ்கரிப்பு தொடர்கிறது. பணி பகிஷ்கரிப்பினால் பயணிகள் அசௌகரியங்களில். මේ වගේ කරාම මේ ජනතාවටම අවස්ථාවට මිනිස් සේවකයාගේ ප්‍රශ්න විසඳ ගන්න ඕනේ. ஊத்தகயா வளாகம் பக்தர்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டது. தாக்குதல் தொடர்பில் ஒருவர் கைது. இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு விஜயம். இனி விரிவான செய்திகள். இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பதில் பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஷிராணி திலகவர்தன இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் ஷிராணி திலகவர்தன இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவும் கலந்து கொண்டிருந்தார். ஷிராணி திலகவர்தன மேல் நீதிமன்றத்தின் முதலாவது பெண் நீதிபதியாக 1988 ஆண்டு வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முதலாவது பெண் நீதியரசராகவும் இவர் கருதப்படுகின்றார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. ஈடுபாடு என்பது ஒரு செயல், வெறும் வார்த்தை அல்ல. ஷான் பால் சாதே, பிரான்ஸ் தத்துவஞானி. இலங்கையின் வரைபடத்தில் இடம் பிடித்துள்ள எத்தனையோ கிராமங்கள் இன்று மறக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு மக்கள் பிரதிநிதிகளினால் மறக்கப்பட்ட கிராமங்களில் வரிசையில் இதுவும் ஒன்று. இவை மட்டக்களப்பு இறக்காமம் 16ஆம் கொலனியின் இன்றைய அடையாளங்கள். அம்பாறை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களில் இதுவும் ஒன்று. 84 குடும்பங்களின் வாழ்விடமான இந்த கிராமத்தில் இன்று மக்கள் வாழ்வதற்கான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. இது 16ஆம் கொலனி கிராமத்திற்கு குறுக்காக ஓடும் மூங்கிலாறு. இந்த ஆற்றை கடந்தே கிராமத்திற்கு வழியில் செல்ல வேண்டிய துர்ப்பாக்கி நிலைக்கு இந்த கிராமத்தவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். 25 வருடங்களுக்கு முன்னர் மூங்கில் ஆற்றிற்கு மேல் பாலம் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அது இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் இதுவரையில் பல உயிர்களை தமது கிராமம் இழந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருவர் பார்க்க செஞ்சு தரையும் இல்லை. எங்களுக்கு அங்க கோவில் இருக்கு, எங்களுக்கு கும்பிட போகணும். ஒரு கிழமை அங்கால உள்ளாக்கள் இஞ்சால வரணும். மாலையிட்டு இருந்து 16க்கு வரணும். இஞ்சால போக்குவரத்து அவங்க சென்ற கம்பெல்லாம் வரணும். நாங்க அங்கால போகணும். ஒரு ஆள் இதுல ஆத்துல விழுந்து இறந்துட்டாரு. அப்ப எங்களுக்கு அவசரமாக இந்த பாலத்தை எங்களுக்கு போட்டு தரணும். இதால போறோம். நாங்க பார்த்துருக்க ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நாங்க போய் திரும்பியும் வந்துடுவோம். இப்ப போறோம்டா எங்களுக்கு சரியான எங்களுக்கு இந்த பாலத்தை தான் முக்கியமாக செஞ்சு போட்டு தரணும். ஆத்துல முதலாளருக்கு கூட நேரத்துல கூட நேரத்துல இந்த சடமெல்லாம் சாகுது. குடிநீரை பெற்றுக் கொள்ள இந்த கிராம மக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். தகர கொட்டில்களுக்குள் கிடக்கும் தமக்கு நிரந்தர வீடுகள் என்பது எட்டா கனியாகவே இதுவரையில் இருந்து வருவதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். இவ்வாறான பல அடிப்படை வசதிகளற்ற நிலையில் சுழலும் இந்த கிராம மக்களின் வாழ்வில் எப்போது உதயம் உண்டாகும்? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி. தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளர் வி ஆனந்த சங்கரின் 80வது ஆகவே பூர்த்தி முன்னிட்டு மட்டக்களப்பில் நேற்று வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி ராசமாணிக்க மண்டபத்தில் நடைபெற்ற இந்த வைபவத்தை மாவட்டத்தின் தமிழர் விடுதலை கூட்டணி ஒழுங்கு செய்திருந்தது. பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆயுத போராட்டம் முனைப்போடு இருக்கின்ற போது இந்த இலங்கை அரசு மிக தளர்ந்து குனிந்து தன்னுடைய கருத்தை
13 தர மாட்டோம். அதிலே இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வடக்கிலே தேர்தல் நடந்தால் அது ஒரு ஈழத்தை அமைக்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற தன்மை கொண்டதாக வந்துவிடும் என்று ஒரு கனவோடு இன்றைக்கு அந்த பலம் இல்லாத நிலையிலே இன்றைக்கு எங்களை அடக்க நினைக்கின்ற, ஒடுக்க நினைக்கின்ற, அடிமைகளாக நினைக்கின்ற இந்த அரசுக்கு நாங்கள் இந்த காலகட்டத்திலே ஒற்றுமையோடு செயற்படுவதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த அரசை அடிபணிய வைக்க முடியும். கடந்த மார்ச் மாதம் எல்லா நாடுகளும் ஒரு இந்திய அமெரிக்க பெரிய ஆதரிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் நடக்கிறது. 47 நாடுகள் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வில் இருந்த இடத்திலிருந்து தன்னுடைய ஸ்தானிகள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் தொடர்பு கொண்டு அந்த அமெரிக்க தீர்மானத்தை நிறைவேற்ற ஆதரிக்க வைக்கக்கூடிய சக்தி இந்திய அரசுக்கு இருந்தது. டெங்கு நோயாளர்களுக்கு உரிய தரத்தை கொண்டிராத சேலின் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் குறிப்பிடுகின்றன. குருநாகல் மற்றும் ஹோமாகம வைத்தியசாலைகளில் குறித்த சேலின்கள் கண்டெடுக்கப்பட்டதாக ஒன்றியத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றுக்கு சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குறித்த சேலின் போத்தல்களை கொண்டு வந்தனர். குறித்த சேலின் போத்தல்களில் பதார்த்தம் ஒன்றை எம்மால் காண முடிந்தது. குருநாகல் வைத்தியசாலையில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சேலின் வகை மேலும் பல வைத்தியசாலைகளில் காணப்படுவதாக சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் குறிப்பிட்டது. ஐவி டெக்ஸ்ட்ரன் எனப்படும் 500 மில்லிமீட்டர் கொண்ட இந்த சேலின் வகை தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. உற்பத்தி திகதி 2012 ஆகஸ்ட் 10 எனவும் காலாவதியாகும் திகதி 2016 ஆகஸ்ட் 10 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் சந்தை விலை 1742 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. வேறொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் தகவல்கள் ஆங்கில மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் இதில் தாய்லாந்து மொழியில் தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வருடத்தின் முதல் பகுதியில் இந்த வகை சேலின் போத்தல்கள் 2960 காணப்பட்ட போதிலும் 2013 பிப்ரவரி மாதம் 5000 போத்தல்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டது. இந்த மருந்தில் பதார்த்தங்கள் உள்ளன. உரிய தரத்தை கொண்டிராத பொருட்களை ரத்தத்துடன் ஏற்றினால் என்ன நடக்கும்? இந்த துண்டுகள் நோயாளிகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? பின்னர் டெங்கினால் இறந்ததாக கூறுவார்கள். ஆனால் டெங்கினால் உயிரிழப்பதில்லை. இதனால் தான் உயிரிழப்பார்கள். இது மிகவும் அபாயகரமான நிலைமை. රෝගීන්ට ඉතින් බුදු සරණ තමයි. ඒතර ඩෙන්ගු වලින් මැරුණා කියලා ලියයි. හැබැයි මැරෙන ඩෙන්ගු හින්දා නෙමෙයි මේව නිසා. ඒ නිසා මේක ටිකක් බරපතල තත්ත්වයක් තියෙනවා. இந்த சேலின் வகையை முற்றாக தடை செய்யுமாறு குறிப்பிடும் சுகாதார சேவைகள் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி அதனை இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். இதனை உடைக்க வேண்டும் என நாம் நினைக்கவில்லை. இதனை சுகாதார அமைச்சரிடம் ஒப்படைக்க உள்ளோம். මේකෙත් මේ විදියමයි. මම හිතන්නේ පේනවනේ. මෙතන කැඩුවොත් අපිට මේ පැක් එක විදියට ගිහිල්ලා දෙන්න බැරි වෙනවා. எகிப்தின் கெய்ரோ நகரில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். எகிப்து ராணுவம் மற்றும் போலீசாரினாலேயே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி முகமது முர்ஷியின் ஆதரவாளர்கள் சிலரை இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பதவியிலிருந்து கவிழ்க்கப்பட்ட எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி முகமது முர்ஷி தடுத்து வைக்கப்பட்டுள்ள கட்டடத்திற்கு அருகிலேயே இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. முகமது முர்ஷி பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று நடைபெற்ற ஆதரவாளர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்களே இராணுவம் மற்றும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் முர்ஷி தடுத்து வைக்கப்பட்டுள்ள
அமைக்கப்பட்டுள்ள கட்டடத்திற்கு அருகில் பயங்கரவாத குழு ஒன்று தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்ததாக எகிப்து ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியிலிருந்து முர்சி வெளியேற்றப்பட்டதனை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்த்தரப்பினர்களுக்கு இடையில் கடும் மோதல் இடம்பெற்று வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் புத்தகயா விகாரை யாத்ரீகர்களின் வழிபாடுகளுக்காக இன்று மாலை மீண்டும் திறக்கப்பட்டதாக அந்த விகாரையின் விகாராதிபதி கோமரன் கடவல ஹேமரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அங்கு இடம்பெற்ற வெடிச்சம்பவங்கள் தொடர்பில் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு வங்காளத்தில் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் இந்திய முஹாஜிரின் இயக்கத்தை சேர்ந்தவர் என அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தில் உள்ள மகாபோதி விகாரை வளாகத்தில் நேற்று அதிகாலை 4 வெடிச்சம்பவங்கள் இடம்பெற்றன. அத்துடன் 3 இடங்களிலிருந்து மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் இந்திய பாதுகாப்பு தரப்பினரால் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் பீகார் மாநில அதிகாரிகளும் மத்திய அரசாங்கமும் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் விகாரை வளாகம் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. புத்தகயா வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த 15 கேமராக்களில் சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு 48 மணித்தியாலங்களுக்கு முன்னர் பதிவான காட்சிகளை இந்திய பாதுகாப்பு தரப்பினர் ஆராய்ந்து வருகின்றனர். அதேபோன்று இந்த காட்சிகள் ஊடகங்களுக்கும் வெளியிடப்பட்டுள்ளன. Right now, remember 10 blasts took place and 3 live bombs were also recovered. The Bihar police have also detained a suspect named Vinod Mistry, whose identity card was found at the blast site. He is being interrogated right now. The bomb analysis report also says that the bombs are very similar to those used in Jaipur, Pune. இந்த வீடியோ காட்சிகள் மூலம் கிடைத்த தகவல்களின் பிரகாரம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள இந்திய பாதுகாப்பு தரப்பினர் மேற்கு வங்காளத்தில் இந்திய முஹாஜிரின் இயக்கத்தைச் சேர்ந்த அன்வர் ஹுசைன் மாலிக் என்பவரை கைது செய்துள்ளனர். அதேபோன்று செயலிழக்க செய்த வெடிப்பொருட்கள் கடிகாரத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டிருந்ததாகவும் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். கேஸ் சிலிண்டர் ஒன்றுக்குள் 150 தொடக்கம் 200 கிராம் வரையிலான வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்டு இந்த குண்டு தயாரிக்கப்பட்டிருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் 5 மணி அளவில் புத்தகயா விகாரை யாத்ரீகர்களின் வழிபாட்டுக்காக மீண்டும் திறக்கப்பட்டதாக அதன் விகாராதிபதி தெரிவித்தார். புத்தகயா விகாரை அனைத்து பக்தர்களுக்காகவும் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. சுமார் 200 தேரர்கள் விகாரை வளாகத்தில் அதிஷ்டான பூஜையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. விகாரை வளாகத்தில் கமாண்டோ படையினர், போலீசார், விசேட அதிரடி படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் கடமைகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர். யாத்ரீகர்கள் முழுமையாக சோதனைக்குட்படுத்தப்பட்டதன் பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். எனவே எவரும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதனை கூற வேண்டும். இந்தியாவில் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு இலங்கையிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் PS விஜயநாயக்க தெரிவிக்கின்றார். தேசிய சுதந்திர முன்னணியின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். මේ ත්‍රස්තවාදී ප්‍රහාරයේ ජාතික නිදහස් පෙරමුණ විදියට අපි ඉතාමත්ම දැඩි පිළිකුලකින් හෙලා දකිනවා. இந்த பயங்கரவாத தாக்குதலை தேசிய சுதந்திர முன்னணி என்ற வகையில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய அரசாங்கம் மிக விரைவில் இதற்கான நிரந்தர தீர்வொன்றை மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள பௌத்த விகாரைகள் மற்றும் பௌத்த மத்திய நிலையங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். பயங்கரவாதத்தை இல்லாது செய்வதற்கு, பயங்கரவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்காமலும் நாட்டை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசாங்கத்தினால் முடிந்தது. பயங்கரவாதத்தை தோற்கடிப்பது தொடர்பில் நீங்களும் உங்கள் இராணுவத்தினரும் இலங்கை இராணுவத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும். පිතා පැහැදිලිව මන්මෝහන් ආණ්ඩුවෙන් කියනවා ත්‍රස්තවාදයේ පරාජය කිරීම පිළිබඳව ශ්‍රී ලංකාවේ ආදර්ශය ගන්න. ත්‍රස්තවාදයේ පරාජය කිරීම පිළිබඳව ඔබ ඉගෙන ගන්න, ඔබේ හමුදාවට උගන්වන්න ශ්‍රී ලංකා හමුදාවෙන්.